வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை முறைகள் பல வருஷங்களாக எல்லோரும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பல இருதய நோய்களை நம்மளால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இருதயத்தை திறக்காமலேயே செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கம். பொதுவாக முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை, வால்வு கெட்டு போச்சு அறுவை சிகிச்சை, அந்த இரத்த குழாய் சுருங்கி இருக்கு அறுவை சிகிச்சை. இந்த மாதிரி இருதயம்னு எடுத்தாலே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு என்கின்ற ஒரு காலம் இருந்தது. இது 1980 வரைக்கும் இதுதான். 80 வரைக்கும் இருதய நோய் அப்படின்னா அறுவை சிகிச்சை மூலம் மாத்திரமே ஒருவருக்கு இருதய நோய்க்கு வைத்தியம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் 1980க்கு மேலே பார்த்தீங்கன்னா தற்போது இரத்த குழாயில் அடைப்பா, மல்டிபிள் பிளாக்ஸா, பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் ஸ்டென்டிங் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி என்கின்ற முறை மூலமாக சரி செய்ய முடியும். மல்டிபிள் பிளாக்ஸ் இருந்தால் கூட அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஒருவருக்கு நம்ம பைபாஸ் சர்ஜரி இல்லாமலேயே ஒருவருடைய இரத்த குழாய்களில் அந்த பலூன் மூலமாக ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் மூலமாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஒன்று. இரண்டாவது, முன்னால் எல்லாம் உங்களுக்கு இருதயத்துக்கு உள்ள ஒரு ஓட்டை இருக்கு, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய மேலறை துவாரம், கீழறை துவாரம், இதற்கெல்லாம் முன்னால் அறுவை சிகிச்சை ஒன்றே வைத்தியமாக இருந்தது. ஆனால் தற்போது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே டிவைசஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன ஒரு கருவியானது இரத்த குழாய் வழியாக இருதயத்துக்கு உள்ளே கொண்டு போய் அந்த துளைகளை அடக்கக்கூடிய ஒரு புதிய விதமான சிகிச்சை கடந்த 20 வருடங்களாக 25 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா முன்னால் எல்லாம் வால்வுகள் இருதயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது மைட்ரல் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ், அயோர்டிக் வால்வ், பல்மனரி வால்வ் போன்ற வால்வுகள் சுருங்கி இருந்தால் அதற்கு ஒரே வைத்தியம் அறுவை சிகிச்சை முன்பு. தற்போது பலூன் என்று சொல்லக்கூடிய பலூன் வால்வோபிளாஸ்டி என்று சொல்லக்கூடிய சிகிச்சை மூலமாக பலூன்களை இருதயத்தினுடைய வால்வுகளுக்கு உள்ளே செலுத்தி அதை விரிவடைய வைத்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சரி பண்ண முடியும். இப்போ அதற்கு மேலாக என்னன்னா வால்வு மாற்று சிகிச்சையே அயோர்டிக் வால்வுக்கும் மற்ற வால்வுகளுக்கும் வந்துவிட்டது. இதற்கு பேர் டிரான்ஸ் அயோர்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன், டாவி என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த குழாய்களுக்கு உள்ளேயே ஒரு கருவி மூலம் பொருத்தப்பட்ட வால்வானது இருதயத்தின் உள்ளே கொண்டு சென்று பழைய வால்வுக்கு உள்ளே வைத்து அதை விரிவடைய செய்யும் பொழுது அந்த பழைய வால்வானது அந்த செவுற்றோடு ஒதுங்கி புதிய வால்வானது தன்னுடைய வேலையை செய்ய சொல்லும். இதில் அறுவை சிகிச்சை இல்லாமல் வரக்கூடிய ஒரு வால்வு மாற்று சிகிச்சை. அதனால இருதயத்திற்கு அறுவை சிகிச்சை தான் என்கின்ற நிலையானது மாறி பலவிதமான புதிய சிகிச்சைகள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.